உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இவதான ஜோதி மச்சான். இவ மட்டும் நம்ம வீட்டுக்கு வந்தா கல்யாணம் நடக்காது. ஸ்ட்ரைட்டா ஜெயிலுக்கு தான் நாம போவோம். இப்ப என்ன செய்யறது? மந்திரா. என்னாச்சு? ஜோதி கிடைச்சாலா இல்லையா? மேடம், ஜோதி கிடைச்சிட்டா. ஆனா எங்களுக்கு முன்னாடி சிவாவும் சக்தி இங்க வந்துட்டாங்க. அதோட அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. சக்தி வீட்டுக்கு போய் எல்லா உண்மையையும் சொல்றாங்க. இப்ப நான் என்ன பண்றது மேடம்? சரி, பரவாயில்ல. ஒருவேளை சிவாவும் சக்தியும் ஜோதியை கூட்டிட்டு போறாங்கன்னா போகட்டும், விடு. என்கிட்ட இன்னொரு பிளான் இருக்கு. அந்த ஜோதியோட வீடு எங்க இருக்கு? மேடம், பழைய மார்க்கெட் ஏரியா தான். குட். ஆனா மேடம், இப்ப அந்த மார்க்கெட் மூடி இருக்கு. எதுவும் வராது போகாது. வெரி குட். இப்ப நீ என்ன செய்யணுங்கிறத கவனமா கேளு. ஓகே மேம். இந்த மந்திரா மேடமோட மூளை இருக்கு கம்ப்யூட்டர் ப்ராசஸை விட ரொம்ப வேகமா இருக்குப்பா. இப்போ அங்க என்ன முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்க? வா, சொன்ன வேலையை முடிக்கலாம். வா 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 வா. டாக்டர் சிவா, சீக்கிரம் போங்க. நமக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. சக்தி, நாம இன்னைக்கு டிராஃபிக் ரூலை மீறி இருக்கோம். திஸ் இஸ் ராங். டாக்டர் சிவா, அக்காக்கு மட்டும் ரஞ்சனோட கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுதான் ராங். நாம செய்யறதெல்லாம் தப்புன்னு எனக்கும் தெரியும். ஆனா நம்ம கிட்ட வேற ஆப்ஷனே இல்ல. ப்ளீஸ் வேகமா ஓட்டுங்க. ஆனா இப்படி நடந்தா உங்களோட ப்ராப்பர்ட்டி வந்து ட்ரஸ்டுக்கு மாறிடுமே. நீயும் செம ஸ்மார்ட் ஆயிட்ட. ப்ராப்பர்ட்டிக்கெல்லாம் எதுவும் ஆகாது. ஆக்சிடென்ட்ல இறந்து போனாங்கன்னா மொத்த குடும்பத்துக்கும் தண்டனை கிடைக்காது. அதை விடு. நீ இப்ப சிவாவோட ஈம சடங்க பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு உன் கல்யாணத்தை பத்தி யோசி. போய் முதல்ல கிளம்பு. உன் கல்யாண பொண்ணு உனக்காக காத்துக்கிட்டு இருப்பா. என்ன மேடம், உங்க மாமா பையன் சாக்குல ஏன் கல்யாண பொண்ணு செத்துருவா? ரொம்பலாம் கவலைப்படாத. கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒருவேளை சக்தி பொழைச்சிட்டான்னா நீ பொழைக்க மாட்ட. ரீமா சென் தான் கிடைக்கிறாள். அதோட ரீமா சென் கூட சேர்த்து அவங்களோட வீடும் உனக்கு கிடைக்க போகுது. இதுக்கு மேல என்ன வேணும்? நான் தான் சொன்னேன்ல, சக்தி எனக்கு கிடைக்கலன்னா நான் அவளை வேற யாருக்குமே கிடைக்க விட மாட்டேன்னு சொன்னேனே. செத்து போட்டோம். பாவம், ஒரு சின்ன உயிர் அந்த சக்தி. ஆனா அவளுக்கு எத்தனை எதிரிங்க. அப்ப அவ செத்துதான் ஆகணும். உயிரோட இருக்கும் போதுதான் 2 பேராலையும் ஒண்ணு சேர முடியல. பரவாயில்ல, சாவுல ஒண்ணு சேர்ந்துருவாங்க. இனிமே எல்லாரும் பேச போறது காலமான சிவா சக்தியோட காதல் கதையதான். டாக்டர் சிவா, நமக்கு லேட் ஆகுது. ப்ளீஸ் சீக்கிரம் ஓட்டுங்க. பிரமாதம். முகூர்த்த நேரத்தை சொல்றது ஐயருடைய வேலை. ஆனா அத நீங்களே பண்ணிட்டீங்க. இருந்தாலும் பரவாயில்ல. நல்ல விஷயத்தை ஏன் தாமதிக்கணும்? பொதுவா சொல்லுவாங்கல்ல, நாளை செய்வதை இன்றே செய், இன்று செய்வதை இப்பொழுதே செய்யணுவாங்க. சக்தி, எங்கடி போய் தொலைஞ்ச? மாப்பிள்ள வீட்டுக்காரவங்களும் வந்துட்டாங்க. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? இந்த ரஞ்சன் வீட்டு ஆளுங்க வரும்போதெல்லாம் நீ பாட்டுக்கு ஏதோ மிஸ்டர் இந்தியா மாதிரி காணாம போயிடுற. இதுவரைக்கும் நடந்தது சின்ன சின்ன ஃபங்க்ஷன் தான், ஏதோ சமாளிச்சுட்டேன். ஆனா இப்ப நடக்க போறது கல்யாணம். ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிடுச்சு. ஏகப்பட்ட முறை அசிங்கப்பட்டாச்சு. ஐயா கடவுளே, தயவு செஞ்சு பாத்துக்கோங்க. கரெக்ட் டைமுக்குள்ள சக்தியை வீட்டுக்கு அனுப்பி வச்சிருங்க. நான் இப்ப கிரீஷ்க்கு கால் பண்ணி தான் ஆகணும். கிரீஷ், நீங்க சொன்னது கரெக்ட் தான். நான் இங்க இருந்து ஓடி போய் தான் ஆகணும். இதை தவிர வேற என்கிட்ட வழியே இல்ல.
இதுக்கு மேல அந்த ரீமா சென் நமக்கு தேவையில்ல. அந்த ரஞ்சன் கூட அவ வாழ்நாள் முழுக்க சாகட்டும். வா மாம், நீங்க எங்க போனாலும் சரி அந்த இடத்துல அட்வான்ஸ்டா ஃபயர் இன்ஜினை கூப்பிட்டே ஆகணும். ஏன்னா நீங்க எங்க போனாலும் பத்த வச்சிடுறீங்க. நீ சரியா சொன்ன கிரீஷ். ஏன்னா இந்த மந்திரா ஒரு பெரிய எரிமலை. அந்த சக்தி என்ன பகச்சுக்கிட்டு நெருப்போட விளையாடுற தப்ப பண்ணிட்டா. அப்ப அவ அழிஞ்சுதான் ஆகணும். டாக்டர் சிவா என்னாச்சு? பைக்கை நிறுத்துங்க. சக்தி பிரேக் பிடிக்கல. அதோட ஸ்பீடு கம்மியாக மாட்டேங்குது. யாரோ பிரேக் கட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன? மந்த்ரா, நீ எங்க போன? சிவாவும் சக்தியும் எங்க? மந்திரா, என்னாச்சு? எல்லாம் ஓகே தானே? நீங்கெல்லாம் எதுக்கு இவ்ளோ கவலைப்படுறீங்க? எல்லாம் ஓகே தான். மா, நீங்க தான் சொல்வீங்கல்ல, சிவாவும் சக்தியும் ஒன்னா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லுவீங்கல்ல. அதேதான். சிவா குருக்கள் கிட்ட பேசி சமாதானம் பண்றதுக்கு போயிருக்கான். கொஞ்ச நேரத்துல வந்துருவான். சபாஷ் சபாஷ்மா, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருந்துச்சு. நீ போனா எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன்னு தெரியும். சின்ன அண்ணி எல்லாத்தையும் சரியா பண்ணிட்டாங்கன்னு சொன்னா எல்லா தப்பையும் சரியா பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். இவங்க எப்பவுமே கெடுதல் மட்டும் தானே நினைப்பாங்க. மந்த்ரா, மந்த்ரா, உனக்கு நான் எப்படி நன்றி சொல்ல போறேனே எனக்கு தெரியல. ஏன் சிவா ரொம்ப அதிர்ஷ்டக்கார. அவனுக்கு ஒண்ணு இல்ல, 2 அம்மா இருக்காங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.